ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம பல்வேறு விஷயங்கள் குழந்தை இல்லா தம்பதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 15% திருமணமாகக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஏன் இதை பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா 2 காரணங்கள். ஒன்று இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் புதிய புதிய ஆய்வுகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கு ஒரு தீர்வு அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்குது, சரி செய்ய முடியும். ஒன்று. 2வது, ட்ரீட்மெண்ட்டுக்காக முன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ பொதுவாக பெரும்பாலான இடங்களில் இது கிடைக்கிறது. அப்போ நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது 2ம் ஒரு முக்கியமான காரணங்கள். நம்ம இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பெண்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள், எப்படி பல்வேறு காரணங்கள் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்னு. ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 7057 ஆண்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஆண்களும் இதில் 30லேருந்து 40% குழந்தையின்மைக்கான காரணகர்த்தாக்களாக இருக்காங்க. இதில் 1.7% செக்ஸில் ஈடுபட முடியாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிருமி தொற்று ஆணுறுப்பில் அல்லது விந்து வரக்கூடிய பகுதிகளில் கிருமி தொற்றுனால் 6.6% பேர் குழந்தையின்மையால் இருக்கிறாங்க. பிறவியிலேயே குழாய் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளால் 2.1% பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதாவது இந்த புட்டாளமை, பொண்ணுக்கு வீங்கி போன்ற வந்தது, இல்லை அறுவை சிகிச்சைகள் ஏதாவது ஒரு காரணங்களால் பிறக்கும்போது இல்லாமல் தற்போதைய பிரச்சனைகளால் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க ஆண்களுக்கான காரணங்கள்லாம் 2.6%. இரத்த நாளங்கள் சுருண்டிருக்கிறது, விந்துப்பையை சுற்றி இரத்த நாளங்கள் சுருண்டிருக்கிறது 12.6% அந்த மாதிரி இருக்குது. ஹார்மோன்கள் குறைபாடு, ஹார்மோன்களுடைய பிரச்சனைகளால் 0.6% பேர், இந்த 7057 பேரில் 0.6% பேர் ஹார்மோன்கள் பிரச்சனைகளால். அதே மாதிரி மற்ற பிற பிரச்சனைகள்னு ஒரு 3% பேர். ஆனால் பெரும்பாலும் 75% பேருக்கு என்ன என்ற தெளிவான காரணங்களை சொல்ல முடியல. விந்து குறைவாக இருக்குது, ஆனால் தெளிவாக நம்ம இதுதான் காரணம் என்று சொல்ல முடியலைன்றது தான் புதிய ஆய்வில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல். விந்துப்பைகளில் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பல காரணங்களுக்கு முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, விரைப்பைகளை ஸ்கேன் பண்ணணும், டெஸ்ட்டு பண்ணணும். விரைப்பைகளில் ஸ்கேன் பண்ணும்போது என்னென்னலாம் கிடைக்கிறது? விந்துப்பைகள் இல்லாமல் இருக்கலாம், விந்துப்பைகள் வயிற்றில் உருவாகுது, அது இறங்காமல் இருக்கலாம். 2வது, விந்துப்பைகள் கிருமி தொற்று இல்லை வளராமல் பல காரணங்களால் சின்னதாக இருக்கலாம். 3வதாக, விந்துப்பைகள் விரை இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல இருக்கலாம். மேலே இருக்கலாம், இடுப்பில் இருக்கலாம், வயிற்றுக்குள்ளே இருக்கலாம். 4வதாக, விரைப்பைகள் வீக்கம் இருக்கலாம். 5வதாக, விந்துப்பையில் கேன்சர் போன்ற கட்டிகள் இருக்கலாம். விந்து குழாயில் அடைப்பு இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதை தவிர விந்துப்பைகளில் கிருமி தொற்றுனால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், விந்துப்பைகளில் வரக்கூடிய கிருமி தொற்றுனால் பிரச்சனை. அடுத்து எபிடிடைமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா, கிருமி தொற்றுக்கள் இப்போ உடனடியாக வந்திருக்கலாம், இல்லை ரொம்ப காலமான பழைய முன்னால் வந்த கிருமி தொற்று தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நடராஜன் பேசுகிறேன் சார். நடராஜன் சொல்லுங்கள்.
சார் ஆண்குறி சின்னதாக இருக்கா, பெருசாக நம்ம இருக்கா சார்? இது 2 வகையாக பிரிக்கலாங்க. ஆண்குறி சின்னதாக இருக்குன்றது ஹார்மோன்கள் குறைபாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் இருக்கலாம். சரிங்க சார். அல்லது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் சின்னதாக இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறதுனால அதை பெருசு பண்ண வேண்டியிருக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு பிறவியில் எல்லாருக்கும் ஒரே சைஸு இயல்பாகவே இருக்கிறதில்ல. இப்போ மனிதர்கள் எல்லாம் ஒரே எடையில் கொண்டவர்களாக இருக்கிறதில்ல. சில பேர் அதிக எடை, சில பேர் குறைந்த எடை, சில பேர் அதிகமான உயரம், சில பேர் குள்ளமாக இருக்கிறாங்க. அது மாதிரி ஆணுறுப்பும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். சில பேருக்கு இயல்பாகவே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இவங்க பெரிதாக்கணும் அப்படின்னும்போது எல்லா ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னா அறுவை சிகிச்சையில் ஒரு முக்கியமான தீர்வு. இன்றைக்கி உலகெங்கிலும் அறுவை சிகிச்சையின் மூலமாக ஆணுறுப்பை பெரிதாக்குதல் என்பது மிக மிக ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக மாறிட்டுது. இதே நாங்கள் முன்னால் ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக இந்த ஆணுறுப்பை பெரிதாக்குதல் பற்றிய மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த துறையில் வல்லுநர்கள் அப்படின்னா கொரியாவில் இருக்கக்கூடிய சில நிபுணர்கள் தான் இந்த துறையில் ரொம்ப தூரம் அட்வான்ஸ்டாக போய் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இவர்கள் இதில் என்னென்னா, அந்த வருடம் நாம் நடத்தின உலக பாலியல் மாநாடு சென்னையில் February 13-14 நடத்தின இந்த உலக பாலியல் மாநாட்டில் இந்த அறிஞர்களெல்லாம் வந்திருந்தாங்க. மூன் இந்த அறிஞர் ஆணுறுப்பில் இன்ஜெக்ஷன் போட்டு ஆணுறுப்பை பெரிதாக்குதல் பற்றி, அடுத்ததாக மற்ற அறிஞர்கள் அறுவை சிகிச்சை மூலமாக ஆணுறுப்பை பெரிதாக்குதல், அதற்கு பிறகு ஏராளமான ஆண்களுக்கு அறுவை சிகிச்சையின் மூலமாக ஆணுறுப்பை பெரிதாக்குதல் அப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம அந்த அறுவை சிகிச்சைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஏராளமான பேர் அதனால் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிச்சு. முன்னால் பெண்கள் மார்பகங்களை பெரிதாக்குவதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டது. இன்றைக்கு ஆணுறுப்பை பெரிதாக்குதல் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதில் ஆபாச திரைப்படங்களை பார்க்கும்போது அதோடு அவங்க ஒப்பிடுறாங்க. எனக்கு ஆணுறுப்பு பெரிதாக இருந்தால் நல்லது, அந்த படத்தில் ஆணுறுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது, அதுபோல் எனக்கு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிற ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ரிச்சர்ட் பேசுகிறேன் சார். ரிச்சர்ட் சொல்லுங்கள். சார் எனக்கு ஒரு 2 டவுட் இருக்குது சார். சொல்லுங்கள் ரிச்சர்ட். அதாவது விந்தணு இருக்குல்ல சார், அது நான் ஒரு புக்கில் படித்தேன். விந்தணு மனுஷனோட நெஞ்செலும்புக்கும் முதுகு தண்டுக்கும் இடையில தான் உருவாகுது, அங்கேருந்து தான் வெளியாகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுதாமா? அதே மாதிரி சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட் சார், ஆண்களுக்கு விந்து வெளியாக மாதிரி பெண்களுக்கும் ஒரு நீர் டிஸ்சார்ஜ் ஆகும். அதில் ஆணோட நீர் முதல்ல வந்துருச்சுன்னா அது ஆண் குழந்தை, பெண்ணோட நீர் முதல்ல டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அது பெண் குழந்தையா பிறக்கும் அப்படின்னு சொல்லி இதுவும் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டும் சயின்ஸ் சொல்லுதா சார்? சயின்ஸ் எல்லாம் சொல்லலைங்க, யாரோ முட்டாள்தனமாக ரூமில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவதுங்க, விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் என்பதுக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளுக்கே மரியாதை கிடையாது. உண்மையில் அதை நிறைய பேர் பண்ணுறதும் இல்லை. என்ன பண்ணுறோன்னா, நாம் இப்போ ஏதாவது ஒரு மருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமான்னா கிடையாது. ஏதாவது கருவிகளை கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கோமா? நம்ம பொதுவாக எதையுமே நமக்கு இன்னும் பழமையான மூட நம்பிக்கைகளை நிறைய பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அதில் பெரிய ஒரு விந்து பைகள்லேருந்து விந்து உற்பத்தியாவது, விந்து பைகள் கீழே விரப்பைன்னு தொங்குது இல்லையா? இதெல்லாம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. நாம் வாட்டுக்கு எலும்புலேருந்து வருது, முதுகு தண்டுலேருந்து வருதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை விந்து விதைப்பையில உற்பத்தியாகி முதுகு தண்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருமா சார்? அப்படி ஏதாவது இருக்குமா? அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. விதைப்பைகளில் உருவாகி அடி வயிற்றில் கொஞ்சம் மேலே மறுபடியும் கீழே ஆணுறுப்புக்கு வருது. முதுகு தண்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதாவது உலகம் முழுவதுமே மொழிகள் தோன்றுது. ஒரு 3000-4000 மொழிகள் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு குழுக்களிடையுமே ஒரு மருத்துவ முறைகள் தோன்றுச்சு. அதில் தமிழில் சித்த மருத்துவம், அதே மாதிரி பல்வேறு மருத்துவ முறைகள் வந்தது. இந்த மருத்துவ முறைகள்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளரலை, அது வளர்ச்சி நின்று போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படல.
அது தோன்றிய காலத்தில் அது ஒரு சிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சிறந்த மருத்துவமாக இருக்கும். ஆனால் விஞ்ஞானம் வளரும்போது விஞ்ஞான கோட்பாடுகளை உள்வாங்கி வளரணும். பல நாள் இந்தியா கூட ஒரு காலத்தில் மிகப்பெரிய தலை சிறந்த நாடாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்தை உள்வாங்கி வளர தவறுனதுனால நாம் புதிய கண்டுபிடிப்புகள் எதையுமே நிகழ்த்த முடியாது. நமக்கு பேர் போன ஐஐடியிலேருந்து ஒரு தமாஷா சொல்லுவாங்க, ஒரு குண்டூசி கூட புதுசாக இப்போ கண்டுபிடிக்கிறது இல்லை. மிகப்பெரிய நிறுவனங்கள், ஏன்னா இவங்க போய் மற்ற நிறுவனங்களில் தலைவர்களாக வேலை செய்யலாமே தவிர நாம் எதையும் கண்டுபிடிக்கிறதே இல்லை. நம்ம அறிவாளிகள் போய் நல்ல சம்பளத்துக்கு வேறு நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க. அதனால் நமக்கு இந்த பழமையான சிந்தனைகளும் மூட நம்பிக்கைகளும் ரொம்ப ஆழமாக மனதில் பதிந்தது ஒரு காரணம். உலக சுகாதார நிறுவனம் போன்ற இந்த துறையில் வல்லுநர்கள் சொல்கிற கருத்துக்களை தான் மருத்துவர்கள் சொல்லலாமே தவிர மூட நம்பிக்கைகளை பரப்புறதுக்கு தவறான கருத்துக்களை சொல்கிறதுக்கும் இது ஒரு மீடியாவை எடுத்துக்கிறாங்க. இது தவறு. இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலும் அறவே தவிர்க்கணும். ஆனால் பல பேர் போலி மருத்துவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இல்லை போலி ஆட்கள் உட்கார்ந்து பேசுகிறதுனால அவர்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாதுன்றது தான் இதில் உண்மை. அவர்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கஷாயம் காய்ச்சி இதை செய்ய அதை செய்யன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தவறு. விஞ்ஞானபூர்வமாக இவங்க நிரூபிக்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அது நம்ம கவலையே படுறதில்ல. ஒருத்தர் சுவாரஸ்யமாக ஏதாவது சொன்னார்னா அது உண்மையாக இருக்குன்னு நம்பிடுறோம். உண்மை வேறு, சுவாரஸ்யம் வேறு. இப்போது கிருமி தொற்றுகள் பற்றி பார்த்தோம். வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வேரிகோசீல்னு சொல்கிறது விந்து பைகளுக்கு மேலே இரத்த நாளங்கள் சுருண்டுருக்கு. இந்த இரத்த நாளங்கள் சுருண்டிருக்கிறதுனால விந்து பை வரக்கூடிய ரத்தம் விந்து பை கொஞ்சம் சூடாகி விந்தணுக்களுடைய அளவு குறையலாம். இந்த வேரிகோசீல் அந்த லெவலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. குழந்தை இல்லாததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போது என்னென்ன காரணங்களால் ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஒரு சிலருக்கு ஸ்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசன வாயில வழியாக மோஷன் போகிற துவாரத்தின் வழியாக ஸ்கேன் பண்ணணும் ஆண்களுக்கு. ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது செமைனல் வெசைக்கிள், ப்ராஸ்டேட் போன்ற சுரப்பிகளை நல்லா பார்க்க முடியும். அதில் எதுவும் அடைப்பு இருக்குதா என்றதை கண்டறிய முடியும். ஸோ அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் ஜெயாலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார் மேரேஜ் ஆகி 8 மாதம் ஆச்சு சார். உங்கள் பேருங்க? ராஜாங்க சார். ராஜா, சொல்லுங்கள். அதான் சார், ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு டெஸ்ட்லாம் எடுத்துன்னு வர சொன்னாங்க சார் டாக்டரு. சரி. அப்போ போகும்போது நார்மலாக எதுவுமே இல்லாமல் பார்த்தா கவுண்டிங் 4.8 இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. ரொம்ப 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்து 12 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. டேப்லெட்டு நிறைய ஒரு மாதத்துக்கு 2000 மேலே எழுதி கொடுத்துருவாங்க சார் டேப்லெட்டு. சரி. இப்போ சாப்பிட்டு இப்போ போய் டெஸ்ட் எடுத்து கொடுத்தா 1 பாயிண்ட் தான் கவுண்டிங் கம்மியாகுது அப்படின்றாங்க சார் கேட்கறதுக்கு. 1.2 தான் இருக்குன்றாங்க. ஆமாங்க சார். சரிங்க. விந்த அணுக்களுடைய எண்ணிக்கை 39 மில்லியன் இருக்கணும். உங்களுக்கு 39 இருக்கணும். உங்களுக்கு 1.2 இருக்குது. அதிகமாக இருக்கணும். உங்களை மாதிரி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் அந்த டெஸ்ட்டு சொல்கிறேன். யாராருக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணணும் விந்து பைகளை, யாராருக்கெல்லாம் ஆசன வாயு மூலமாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வாசகர் ஒரு கேள்வி கேட்டார். இவருக்கு பார்க்கணும், வேரிகோசீல் இருக்கான்னு பார்க்கணும், விந்து பைகள் நார்மல் சைஸாக இருக்கான்னு பார்க்கணும். நார்மல் சைஸ்ன்னு நம்ம எதை சொல்கிறோம்? 15 ml-லேருந்து 25 ml இருக்கிறது நார்மல்னு சொல்கிறோம். இது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ யாராருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது விந்தணுக்கள் அளவு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0.5 ml கூட இல்லாமல் 1 ட்ராப் 2 ட்ராப்னு வரவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஆசனவாய் வழியாக ஸ்கேன் பண்ணணும். அடுத்து அடைப்பு இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருக்குது நமக்குன்னா இந்த ஸ்கேன் பண்ணணும். மூன்றாவதாக செமைனல் வெசைக்கிள் வீங்கின மாதிரி தெரியுது, மற்ற சாதாரண ஸ்கேன் பண்ணும்போது வீங்கின மாதிரி தெரிஞ்சால் ஸ்கேன் பண்ணணும். நான்காவதாக ப்ராஸ்டேட் சுரப்பியில் அடைப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா ஸ்கேன் பண்ணணும். ஐந்தாவதாக விந்து வெளியேற்றக்கூடிய எஜாக்குலேட்டரி டக்ட், விந்து வெளியே தள்ளக்கூடிய குழாயில் அடைப்பு இருக்குன்னா ஸ்கேன் பண்ணணும். ஆறாவதாக
இந்த விந்து குழாய்கள் அடைப்பு இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி விந்தணுக்களே ரொம்ப 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 குறைவாக இருக்குன்னாலோ, விந்து வெளியேற்ற முடியலை அப்படின்னாலோ, விந்து வெளியேற்றும் போது கடுமையான வலி இருந்தாலோ, ரத்தம் விந்தோட கலந்து வந்தாலோ இவர்களுக்கு இந்த ஸ்கேன் பண்ணணும். சரி, இப்போ வந்து என்னென்ன காரணங்களால் ஆசனவாய் வழியாக ஸ்கேன் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். வாஸ் குழாய் வந்து உருவாகலைன்னா அவங்களுக்கு வந்து ஆசனவாய் வழியாக ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி அந்த விந்து குழாயில் கால்சியம் டெபாசிட் ஆகி அடைச்சிக்கிட்டு இருந்தால் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டு குழாய் வீங்கி இருந்தால் பண்ணணும். குழாயே இல்லாமல் இருந்தால் பண்ணணும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களில் ஆசனவாய் வழியாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் அடைப்பு இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். பல்வேறு குறைபாடுகளையும் நாம் கண்டறிய முடியும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் பரவலாக பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பார்க்குறோன்னா, வேரிகோசீல் அப்படின்னு பார்க்குறோம். அது என்னென்னா, விந்து பைகளுக்கு மேலே இரத்த நாளங்கள் சுருண்டு சுருண்டு இருக்கிறது, ரத்தம் தேங்கி இருக்கும். அதைத்தான் நம்ம வேரிகோசீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரிகோசீல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்மலாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப லைட்டான வேரிகோசீல் இருக்கும், அதை டெஸ்ட்டுகளில் கண்டுபிடிக்க முடியாது, செக் பண்ணும்போது தெரியாது. ஸ்கேன் பண்ணால் கொஞ்சம் தெரியும். 2வது வகை வந்து தொட்டு பார்த்தா லேசாக தெரியும், ஆனால் கொஞ்சம் மூச்சு பிடிச்சி அழுத்துனாங்கன்னா அந்த அந்த இரத்த நாளங்கள் புடைக்கிறது தெரியும். அது கிரேடு 1ன்னு சொல்கிறோம். கிரேடு 2 அப்படின்னா 2வது டைப், தொட்டு பார்த்தா தெரியும். 3வது கிரேடு அப்படின்னா சும்மா பார்த்தாலே தெரியும். விந்து பைகளை அவரை ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சுட்டு பார்த்தோன்னா அந்த நரம்புகள் புடைத்திருக்கிறது, விந்து பைகளுக்கு மேலே நரம்புகள் புடைத்திருக்கிறத கண்களால் பார்க்க முடியும். அப்படியே விரைப்பைகளை தொட்டு பார்த்தோன்னா ஒரு புழுக்கள் உள்ள ஒரு பையை வெளியேருந்து தொட்டு பார்த்தா புழு புழுவாக உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புழுக்கள் உள்ள பையை பேக் ஆஃப் வேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புழுக்கள் உள்ள பையை வெளியே தொட்டு பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி வேரிகோசல் இருக்கிறதுனால ஏன் விந்தணுக்கள் குறைகிறதுன்னு ஆய்வுகள் பல பண்ணியிருக்காங்க. பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த இரத்த நாளங்கள் ஏன் விந்து பைகளை சுற்றி நிறைய இருக்குது அப்படின்னா, உடம்புல ரத்தமோட சூடு வந்து 37 டிகிரி, விந்து பைகளுக்கு வரக்கூடிய ரத்தம் 35 டிகிரி தான் இருக்கணும். அந்த 2 டிகிரி சூட்டை குறைக்கிறதுக்கு விந்து பைகள் நோக்கி வரக்கூடிய ரத்தத்தை சுற்றி இரத்த நாளங்கள் இருக்கும். அந்த இரத்த நாளங்கள் இரத்த குழாயிலிருந்து வரக்கூடிய சூடான இரத்தத்தினுடைய சூட்டை உள்வாங்கி கொண்டு அந்த இரத்தத்தை குளிர்ச்சிப்படுத்தும். அந்த இரத்தம் விந்து பைகளுக்கு போகும்போது 35 டிகிரியாக குளிர்கிறது. இதில் இந்த இரத்த நாளங்கள் பிரச்சனைகளில் அடைப்பு ஏற்பட்டோ இல்லை வேறு சிக்கல் வந்து வேரிகோசீல் போன்ற பிரச்சனைகள் வரும்போது இந்த குளிர் சாதனம் பண்ணுற தன்மை இழந்துருது. விந்து பையை நோக்கி வரக்கூடிய இரத்தத்தை குளிர்ச்சிப்படுத்த வேண்டிய அந்த தன்மை அது இழந்துறதுனால விந்து பையை நோக்கி வரக்கூடிய இரத்தம் சூடாகிறது, 37 டிகிரியிலே வருது. அந்த 37 டிகிரி விந்து பைகளுக்கு வரும்போது விந்து உற்பத்தி திறன் வந்து விரைப்பைக்கு குறைகிறது. நம்பர் 1. 2வது, அங்கே வந்து இரத்த நாளங்கள் தேங்கி இருக்கிறதுனால அதிலிருந்து நிறைய கெமிக்கல் வெளியாகிறது. அந்த கெமிக்கல்கள் வந்து இரத்தத்தை விந்து பைகளை டேமேஜ் பண்ணுது, விந்தணுக்களை டேமேஜ் பண்ணுது, விந்தணுக்களை அதனுடைய தன்மையை கெடுக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட பேர் சங்கர். சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து என்னென்னா, உடலுறவு பண்ணலான்ட்டு போனால் உடனே எனக்கு விந்து வெளியே வந்துடுதுங்க சார். சரி. நெக்ஸ்ட் டைம் என்னால் பண்ண முடியல, உடல் நடுக்கம் ஒரு மாதிரி. இப்போ கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு சார்? இப்போ ஒரு 6 மந்த் ஆகுதுங்க சார். 6 மாதமாக முழுமையான செக்ஸ் பண்ணலை? இன்னும் பண்ணலைங்க சார். ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தான் மாஸ்டர் பேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தேன். சரி, இது வந்து
அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்னு பேருங்க. இன்னும் திருமணமாகி செக்ஸ் பண்ண முடியாத நிலை. இது வந்து உங்கள் மனநிலையினால் அல்ல, இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன். நீங்கள் இதை சரி செய்து கொள்ள முடியாது. நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். எளிமையாக இது ஒரு 4-5 நாளில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க சார். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, என்னுடைய அந்த இது இருக்கு இல்லைங்க சார், 2 விரைப்பை அந்த இதில் கொப்பளம் வந்து 2 இருந்தது சார். அது வந்து பெயின் எல்லாம் எதுவும் இல்லைங்க சார், அது ரெட் கலரில் சின்னதாக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகிடுச்சிங்க சார். பட் பெயின்லாம் எதுவும் இல்லைங்க சார், அது ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்குங்க சார் அந்த ஸ்கின்ல. நீங்கள் மருத்துவரை பார்க்கணுங்க, அது பார்க்கணும், என்னன்னு பார்க்கணும். அதாவது இப்போது இந்த மாதிரி விஷயங்களை மருத்துவர்கள் பார்க்கணும். அதாவது என்னால் செக்ஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு சில விஷயங்களுக்கு முடிவுக்கு வரலாம். ஆனால் ஒரு இடத்துல எனக்கு ரெட்னஸ் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, கொப்பளம் இருக்குன்னா அதை மருத்துவர்கள் பார்க்கணும். ஓகே ஓகே. இது வந்து ஒரு சாதாரண தோல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல வேறு ஒரு நோயினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். பார்க்கும்போது தான் தெளிவாக சொன்னேன். ஏன்னா நீங்கள் தெளிவாக அதை சொல்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் மருத்துவர்கள் அதை சரியாக பார்த்து அதை ஒரு முடிவுக்கு வரணும். சரி சரி. நீங்கள் மருத்துவரை பாருங்கள், 2ஐயும் சேர்த்து சரி பண்ணி கொடுத்துடலாம். 100% இது சரியாகக்கூடிய ஒரு விஷயம் என்றதை மறந்துடாதீங்க. திருமணமான புதிதில் டைவர்ஸுக்கான காரணமே உங்கள் பிரச்சனை தான். அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ், திருமணமாயும் பிரம்மச்சாரியாக இருக்க தான் இல்லை முடியல நிறைய பேர். அதான் நீங்கள் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. உங்கள் மனைவியை அப்படி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு, இவர் திருமணம் பண்ணதுனால நமக்கு இவர் மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டார், இப்படி தவறாக நினச்சிட்டு ஒரு தடவை அவங்க உங்களை விட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல சீக்கிரமாக உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும்போதே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மருத்துவரை பார்த்து இதை சரி பண்ணிக்கணும். நம்பிக்கை இழக்கிற வரைக்கும் இழுத்து கொண்டு போய் அப்புறம் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடாது. சரி, சீக்கிரமாக போய் மருத்துவரை பார்த்து இதை சரி பண்ணிக்கங்க. இது ஈஸியாக சரியாயிடும், கவலையே பட வேண்டாம் நீங்கள். ஸோ வேரிகோல் சீல் பொறுத்த வரைக்கும் அற்புதமாக அறுவை சிகிச்சைகள் மூலமாக சரி பண்ணலாம். வேரிகோல் சீல் சரி பண்ணுறதன் மூலமாக 3ல் ஒரு பகுதியினர் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாத ஆண்களுக்கான காரணங்களால் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க 3ல் ஒரு பகுதியினர் கருத்தரிக்கலாம். 3ல் ஒரு பகுதியினருக்கு விந்தணுக்கள் இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் கருத்தரிக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு 3ல் ஒரு பகுதியினருக்கு வந்து எந்த முன்னேற்றமும் இருக்காது. இப்போது பல்வேறு முறையில் இந்த வேரிகோசீலை சரி பண்ண முடியும். சப் இங்குவைனல் அப்ரோச்சுன்னு கீழே இருந்து பண்ண முடியும். மைக்ரோ சர்ஜிக்கல், அதே மாதிரி லேப்ராஸ்கோபிக் மூலமாக பண்ணலாம். இப்படி எம்பலைசேஷன் அப்படின்னு பல முறைகள் இருக்குது. என்ன முறையில் பண்ணணும்னு டாக்டர்கள் முடிவு பண்ணுறாங்களோ அந்த முறைகளில் பண்ணி இதை சரி செய்ய முடியும். ஸோ வேரிகோசீல் பொறுத்த வரைக்கும் சரி செய்கிறதன் மூலமாக மிக பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சரி, பல்வேறு மருந்துகளை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் பல்வேறு காரணங்களால். இந்த மருந்துகள் வந்து விந்தணுக்களில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், போலி மருத்துவர்கள் இந்த மருந்துகள் சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றாங்க. அது உண்மை அல்ல. ஒரு எஃபெக்ட்டுன்னு ஒன்று ஏற்படுத்தினா அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதை பற்றி தெரியாததுனால ஒன்றுமே இல்லை நம்ம எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி மருந்துகள் விந்தணுக்களின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நோய் கொல்லி மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகள் வந்து இந்த ஜென்டாமைசின், பென்சிலின், பல்வேறு மருந்துகள் வந்து விந்தணுக்களை பாதிக்குது. ஆனால் மருந்துகள் கொடுக்குற நிறுத்திட்டா சரியாயிடும். உதாரணத்துக்கு டிபிக்கு கொடுக்குற மருந்துகள் பாதிக்கும், விந்தணுக்களை பாதிக்கும். ஆனால் அந்த மருந்துகள் முடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிடுவாங்க. இரண்டாவது, விந்துப்பைகளில் வரக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய சில ஹார்மோன்கள் பாதிக்கலாம். உதாரணத்துக்கு ஆண்களுக்கு பிரச்சனைனாலே பல பேர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டோஸ்டிரான் மருந்து கொடுத்துருவாங்க.
அது செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்களுக்கு பிரச்சனைனாலே டெஸ்டோஸ்டிரான் தான் தீர்வு அல்ல. சில நேரங்களில் டெஸ்டோஸ்டிரான் கொடுத்தா விந்தணுக்கள் குறையலாம். ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் வந்து மூளையில் நான் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி மூளையிலேருந்து வரக்கூடிய சில ஹார்மோன்களை குறைச்சிரும். அந்த ஹார்மோன் குறைஞ்ச உடனே டெஸ்டோஸ்டிரான் கொடுத்து ஹார்மோன் மூளையில் ஜிஎன்ஆர்ஹெச் என்ற ஹார்மோன் குறைஞ்ச உடனே விந்து உற்பத்தி திறன் குறைஞ்சிரும். விந்து உற்பத்தியை தூண்டக்கூடிய எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோனும் சேர்ந்து குறையும். அதனால் எல்லா ஆண்களுக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கக்கூடாது. எந்த கேஸுக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அறிந்து கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் சில நேரங்களில் சில மருந்துகள் வந்து பெர்மனண்ட்டான ஆபத்தை விந்துப்பைகளில் ஏற்படுத்தலாம். அது எதெல்லாம் பண்ணலாம்? அந்த கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் போன்ற மருந்துகள், சில கேன்சர் நோய் செல்களை அழிக்கிறதுக்கு கொடுக்குற மருந்துகள் வந்து விந்தணுக்களை அழிக்கலாம். அதனால் என்ன மருந்து கொடுக்குறோன்றதை பார்த்து நம்ம கொடுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.